மக்களே வணக்கம். டே டு டே குரூப்பில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மற்றும் டே டு டே டெலிகிராம் மற்றும் யூடியூபில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதை கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுங்க, நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசுவோம். இது கொஞ்சம் எல்லோரும் படிச்சிருங்க. சரிங்க மக்களே, எல்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன விஷயம்னா, இந்த பிசி 59ன்னு ஒன்று கொடுத்துருப்பேன், டியர் ஆல்சோ. இப்போ 6 மணி ஷோவில் ஏசின்னு அடிச்சிருப்பான். கவலைப்படாதீங்க, அது ஏசியில் வந்தாலும் நமக்கு பிசியில் வரணும். சரியா? நமக்கு பிசியில் 59ன்னு ஒரு நம்பர் ஆல்ஷோவில் வரணும். என்னடா இது ஏசியில் வந்துருச்சே, இது வருமா வராதான்னு சில பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். கண்டிப்பாக குழப்பம் இருக்கும். ஃபாலோ பண்ணலாமா வேணாவா, என்னடா பண்ணுறதுன்ட்டு. கண்டிப்பாக இது பிசியில் வரும். சரிங்களா? நான் காலைல போட்டு அந்த வீடியோவில் போய் பாருங்கள். சொன்ன மாதிரியே சிம்பிளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணி பணம் பண்ணுங்கள். ஏன்னா ஏசியில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு யாராவது மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இது பிசியில் வரும். அப்புறம் காலையிலே சொன்னது தான், இன்றைக்கி டுடே 0440 45 54 வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ட்ரை பண்ணுறவங்க 8 மணி ஷோக்கு ஒரு செட்டு மட்டும் வைங்க, போதும். அதிகமாக வைக்காதீங்க. சரியா? ட்ரை பண்ணுறவங்க 8 மணி ஷோவில் சிம்பிளாக ஒரு செட்டு மட்டும் வைங்க. ஏன்னா அவன் 2 ஷோ 5 அடிச்சிட்டான். அதனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. 9 இந்த ஷோ வந்துருச்சு. காலையில் 0 வேறு வந்துருச்சா, அதனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சிம்பிளாக ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை நைட்டு வரலன்னா அடுத்த 2 நாள் இது ஃபாலோ தான். ஆனால் இந்த நம்பர் கண்டிப்பாக வரும். சரியா? இல்லை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன், இது தைரியமாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபாலோ பண்ணணுமோ, எத்தனை செட்டு உங்களால் முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நைட்டு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. ஓகேவா? கண்டிப்பாக இது வர வேண்டிய நம்பர். 25ஆம் தேதி வரல இது கன்ஃபார்மாக வரும். இந்த 2 நாள் கண்டிப்பாக வரும். விருப்பப்பட்டவங்க இதை ஃபாலோ பண்ணி பணம் வாங்கிக்கோங்க. சரியா? கண்டிப்பாக வரும். திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. ஓகே மக்களே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தில் அவங்ககிட்ட இந்த சமயத்தில் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். இது சரியான சந்தர்ப்பமாக இருக்கும். நான் சொல்கிற விஷயமும் போய் சேர வேண்டிய இடத்துல கேட்டால் சேர்ந்துரும்னு நினச்சி தான் சொல்கிறேன். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னும்போது, பண்ணுறோன்றத விட அடுத்தவங்க ஒரு விஷயம் நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னும்போது அதை நம்ம சரியாக இருந்து அடுத்தவனுக்கு குறை சொல்லணும். கரெக்டுங்களா? நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னா அடுத்தவங்க நம்ம தைரியமாக குறை சொல்லலாம், தப்பே கிடையாது. நானே அதை பண்ணிவிட்டு மற்றவனை பார்த்து நீ இதை பண்ணுறேன்னு சொன்னால் அது தப்பு தானே. அது யாராக இருந்தாலும் அது எல்லா விஷயத்துக்கும் தானே பொருந்தும். கரெக்டாக? எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். இந்த கேமுக்குன்னு இல்லை, பொதுவாக நம்ம பர்சனல் லைஃப்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இதை நம்ம பண்ணாமல் இருந்து இன்னொருத்தனை பண்ணாதன்னு சொன்னால் அவன் பண்ண மாட்டான். கரெக்டாக? இல்லை நான் பண்ண மாட்டேன்பா அப்படின்னா நம்ம அதை ஓப்பனாக சொல்லலாம். டேய் நான் சிகரெட் அடிக்க மாட்டேன்டா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தன் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை குறை சொல்லிட்டு அப்புறம் நீயும் அந்த சிகரெட்டை பிடிச்சா என்ன மரியாதை இருக்கும் நீ சொன்ன வார்த்தைக்கு? கரெக்டாக? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சில பேருக்கு இது புரியும், சில பேருக்கு இது புரியாதவங்க அப்படியே இது பெருசாக எடுத்துக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. நான் ஒரு குரூப் வச்சுருக்கேன், குரூப் பேமெண்ட் 1000 ரூபா வச்சுருக்கேன்னும்போது அந்த குரூப்பில் சிங்கிள் நம்பரோ ஃபாலோ நம்பர் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும். இந்த நம்பர் இப்போ வரும்னு சொல்லணும். சிங்கிள் நம்பர் கொடுக்கணும், ஆல் போர்டு தனியாக கொடுக்கணும், ஏபியில் பிசியில் ஏசியில் இவ்வளோ சிங்கிளாக கொடுக்கணும். இந்த நம்பர் வரதை இன்டிமேட் பண்ணணும். இது எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லணும். கெஸ்ஸிங் வரப்போ மக்களுக்கு இன்டிமேட் பண்ணணும். அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன், ஒரு 500 1000 ரூபா வாங்கியிருக்கேன்ல. இப்போ இவ்வளோத்தையும் பண்ணுறதை விட்டுட்டு நான் இன்னொரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி பேமெண்ட்டு 2000 ரூபா போடுறேன். பேமெண்ட் வந்து 2000 ரூபா, நீங்கள்லாம் வந்து விருப்பப்பட்டவங்க அங்கே வாங்க. அங்கே வந்து 30 நாளைக்கு ஒரே நம்பர் கொடுப்பேன். கேரளாவுக்கு ஒரு நம்பர் கொடுப்பேன், 30 ஷோ ஃபாலோ. அப்படி டியருக்கு 1 மணி ஷோக்கு தனி, 6 மணி ஷோ, 8 மணி ஷோக்கு தனி, ஒரு நம்பர் தான் வரும். அப்படின்னா அதை நம்ம இங்கே கொடுக்கலாமே. இதுக்கு எதுக்கு 2000 ரூபா போட்டு அங்கே நம்ம மக்களை வர சொல்லணும்? கரெக்டாக? நான் சொல்கிறது புரியுதுங்களா? பண்ணுற விஷயத்த இங்கேயே நம்ம பண்ணுறதை விட்டுட்டு நம்ம இப்போ 2000 ரூபா பேமெண்ட் ஆக்கி பண்ணுறதுல என்ன? அப்போ பணத்துக்காக தானே நம்ம பண்ணுறேன்னு அர்த்தம். இதை நம்ம இன்னொருத்தனை போய் சொல்லலாமா, அவன் பணத்துக்காக பண்ணுறான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம சொல்ல முடியும்? கரெக்டாக? நான் சொல்கிறது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு மட்டும் புரியாது. இது ஓகேவா? ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அங்கேயே தான் நம்ம எல்லாத்தையும் சொல்லி ஆகணும்.
இதுதான் ஃபாலோ, இதை தான் ஃபாலோ பண்ணணும். வரும் வரை ஃபாலோ, இல்லை இன்றைக்கி வர மாதிரி இருக்குது, இல்லை நாளைக்கு வர மாதிரி இருக்குது, இல்லை இப்போ வரும், ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள், இப்படி நம்ம இன்டிமேட் கொடுக்கணும். அப்போ நான் இப்போ 2000 குரூப் ஸ்டார்ட் பண்ணி அங்கே நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா, அப்போ இந்த 1000 500 குரூப்பில் வந்தவன் நிலமை என்ன? அவன் என்ன நினைப்பான்? ஏண்டா அப்போ நாங்களாம் முட்டாளாடாங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்க, நீ பாட்டுன்னு 2000 குரூப் பேமெண்ட்டை போட்டு சிங்கிள் நம்பர் சொல்கிறேன், மெத்தேடு சொல்கிறேன், அங்கே சொல்லி அப்போ 500 கட்டி வந்தாலும் முட்டாளாம் கேள்வி கேட்பானா கேட்க மாட்டானா? இது மக்களுக்கு புரியணும். நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். இதை ஏன் எப்போ சொல்கிறேன்னா, ஒரு என்ன அது ஒரு நல்ல ஒரு இருங்க சொல்கிறேன். நல்ல ஒரு பழமொழி அது. எங்கடா அங்கே ஒரு உத்தமன் இருந்தான், அடுத்தவனை பார்த்து குறை சொல்லிவிட்டு அந்த குறையை அவனே பண்ணுவான். அதுக்கு நீ மூடிட்டு சொல்லாமே இருக்கலாம். கரெக்டாக நான் சொல்கிறது சாரி மூடிட்டுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளும் அதுபோல் பண்ண போகிறோன்னு தெரியும்னா அப்போ கம்முன்னு இருக்கணும். கரெக்டாக பணத்துக்காக பண்ணுறான், பணத்து மேலே போயிட்டான், இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்போ இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு இதுக்கு பேர் என்ன? இதுக்கு வேறு எதாவது பேர் வச்சுக்கலாமா? கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா? சில பேருக்கு புரியும், ஓகேவா? இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, இதை நான் எதிர்பார்த்தது இன்றைக்கி தான் நடந்திருக்கு, அதனால் சொல்கிறேன். இதுதான் எப்போ நடக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். புரியுதுங்களா? ஏன்னா அடுத்தவனை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரியாக இருக்கணும். நம்ம சரியாகலாம் அடுத்தவனை சொல்லக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் மெயின் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டா சரி, ஓகேங்களா? நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய நம்ம வேலை கிடையாது. நம்மளை சொன்ன வச்சு அதுக்கான பதில் இப்போ நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகே மக்களே, சொன்ன நம்பர் எல்லாமே கண்டிப்பாக வரும். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணி பணம் வாங்க. ஓகே, நன்றி மக்களே.